ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃபயர் அட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெட்டு சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். ப்ரெட்டு சாண்ட்விச்சுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி கேரட் நீளமாக கட் பண்ணியிருக்கோம், கொஞ்சமாக கேபேஜ் நீளமாக கட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பீன்ஸ் கட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா குடமிளகா, அப்புறம் 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நீளமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த ப்ரெட்டு மட்டும் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு காயை வச்சு சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெட் இந்த மாதிரி கட் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். டோஸ்ட் பண்ணாமல் அப்படியே செய்யலாம். இது டோஸ்ட் பண்ணால் கொஞ்சம் சாப்பிட நல்லா கரகரன்னு நல்லா ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுறேன். அப்புறம் இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு வெஜிடபிளாக சேர்த்துடலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டேன், கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொரு வெஜிடபிளாக எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கலர்ஃபுல்லாக காட்டுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எல்லா வெஜிடபிளுமே சேர்த்துட்டோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு அதோட அட்டகாசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு தூள் எடுத்துருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், அவ்வளோதான். இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 கலரிட்டு சிம்லேயே வச்சு வதக்கி எடுத்துடலாம். நம்ம எல்லா வெஜிடபிள் நல்லா வதக்கி வச்சு பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நைட்டில் சப்பாத்தி ஃபுல்க்கு ஏதாவது பண்ணுறோம் இல்லையா, அதோட வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நைட்டு உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டு சாப்பிட்ணும், இந்த மாதிரி வெயிட்டை குறைக்கணும்னு சொன்னீங்கன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சுருக்கேன் பசங்களுக்காக. ஓகே, அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் நம்ம இதை எடுத்துகிட்டு ப்ரெட்டை சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை சேர்த்து பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டோம், கலந்து விட்டுட்டோம், முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ இதில் லேசாக நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், லேசாக தூவிடலாம். தூவிட்டிங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கருவேப்பிலாம் இரும்பு சத்து இல்லையா, அதனால இது மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.